பல வீடியோக்கள்ல பல பரிமாணங்கள்ல இந்த மலையை பார்த்திருப்பீங்க. பட் எங்களோட பார்வையில் இந்த மலையோட விஷயமே வேற, இதுவே வேற. மேல வர்றப்ப இந்த 650வது படிக்கட்டுல ஒரு சித்தர் கோகை ரைட் எடுத்தா உள்ள போகும்னு சொன்னல, அந்த இடத்துல தான் கோகை சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல சரி, யாராவது இங்க வந்தீங்கன்னா இந்த இடத்த மறக்காம ஒரு இடத்து பார்த்துட்டு போயிருங்க. ஏனி பாதையில் இறங்கி கொண்டிருக்கிறோம். லைஃப்ல ட்ரக்கிங்க விரும்புறவங்க இந்த ஸ்டெப்ஸ கண்டிப்பா விரும்புவாங்க. ஏனி பாதையும் சரி, அந்த கடப்பாறை பாதையும் சரி, வேற லெவல். பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கும்பிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஒன்றும் இல்லை, யார் வேணாலும் இதில் ஏறலாம். வயசானவங்க எல்லாம் சில நேரம் பார்த்தீங்கன்னா 100 வயசு பெரியவர்கள்லாம் வருவாங்க, கண்ணு தெரியாத வருவாங்க, நடக்க முடியாதவங்க, ஹேண்டிகேப் வருவாங்க. நம்ம தமிழ்நாட்டோட ரொம்ப ஃபேமஸான அதே சமயம் ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு ட்ரெக்கிங்க்கு தான் இன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போக போறேன். நம்ம ஊர் பக்கமா இருக்க ஒரு 2 முக்கியமான மலைத்தொடர்கள்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைஞ்சிருக்க வெள்ளியங்கிரி, இன்னொன்னு அதே மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைஞ்சிருக்க சதுரகிரி. இந்த 2 மலைகளுமே ஏறுறது எந்த அளவுக்கு சிரமமான ஒரு விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஹில் ஸ்டேஷன் தான் இப்ப நம்ம போக போற இந்த பர்வதமலை. இந்த பர்வதமலைக்கு நிறைய பெயர்களும் இருக்கு, அதே மாதிரி ஒரு நல்ல வரலாறும் இருக்கு. இந்த மலைக்கு எல்லாருமே வர்றதுக்கான ஒரே காரணம், இந்த காட்டுக்குள்ள இருக்க கரடு முரடான பாதைகளை எல்லாம் கடந்து இந்த மலையோட உச்சியில இருக்க கோவிலோட கருவறைக்குள்ளேயே போய் அங்க இருக்க சிவலிங்கத்துக்கு அவங்களே போய் அவங்க கையால அபிஷேகம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த மலைக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குன்னு. அது என்ன வரலாறு, நம்ம ஜனங்க ஏன் இந்த மலையை இவ்வளவு விரும்புறாங்க, இதெல்லாம் போக போக அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த ட்ரெக்கிங்க்கு நான் உங்களையும் கூட்டிட்டு போறேன். ஒரு ஆன்மீகம் கலந்த அட்வென்ச்சர் பயணத்துக்கு ரெடியா இருங்க. கைஸ், எனக்கு ஜூலை 1, 2024 நாங்க எல்லாருமே காலையில் ஒரு 5 மணிக்கு திருவண்ணாமலை கோவில்ல மீட் பண்ணிக்கிட்டோம். உண்மையை சொல்லணும்னா விடிய காத்தால அந்த கோவிலை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த கோவில் மட்டும் இல்ல, பொதுவாகவே நீங்க விடிய காத்தால எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்களும் கோயிலுக்குள்ள போய் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கோயிலையும் சுத்தி பார்த்துட்டு வளைச்சு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப் வந்து சேர்ந்தோம். மொத்த பஸ்லயும் நம்ம ஒருத்தங்க மட்டும்தான் இருக்கோம். பர்வதமலை பயணம் எப்படி? திருவண்ணாமலையில இருந்து பர்வதமலைக்கு அடிக்கடி பஸ் வசதி இருக்கும். நீங்க வெளியூர்ல இருந்தெல்லாம் வரீங்கன்னா எந்த பஸ்ல போகணுன்றதை மட்டும் கேட்டுட்டு ஏறிக்கோங்க. திருவண்ணாமலையில இருந்து நீங்க பர்வதமலை போறதுக்கு எப்படியும் ஒரு 30 to 40 minutes ஆயிடும். உங்களை கரெக்டா தென்மாதிமங்கலம்ன்ற ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க. இந்த தென்மாதிமங்கலம் ஸ்டாப்பை பர்வதமலையோட அடிவாரம் கூட சொல்லலாம். பஸ் விட்டு இறங்கினதுக்கு அப்புறமா மேல போய் பூஜை பண்றதுக்கான பூஜை பொருள், அப்புறம் எங்களுக்கு தேவைப்படுற வாட்டர் பாட்டில், சோடா, லெமன் இதெல்லாம் வாங்கி பேக்ல லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் கடல்லாம் இருக்காது, ஃபுல்லா காடு தான். இங்கிருந்து அடிவாரம் வரைக்கும் நடந்து போறதுனாலும் போகலாம், இல்ல ஆட்டோ ஏதாச்சும் பிடிச்சி போறதுனாலும் போகலாம். ஏன்னா ஆட்டோ ஏதாச்சும் பிடிச்சி நம்ம போயிட்டோம்னா நம்மளை ஸ்ட்ரைட்டா அடிவாரத்திலேயே கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. கைஸ், போற வழியிலேயே ஒரு ஆஞ்சநேயர் கோயிலும் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலையும் இருக்கும். இந்த ஆஞ்சநேயருக்கும் இந்த பர்வதமலைக்கும் ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு, அதெல்லாம் போக போக நான் சொல்றேன். நம்மளை கூட்டிட்டு வர ஆட்டோக்காரன் கரெக்டா இந்த இடத்துல வந்து நம்மளை இறக்கி விட்டுருவாரு. ஏன்னா நம்மளோட இந்த பர்வதமலை பயணத்தை நம்ம இங்கிருந்து ஆரம்பிப்போம். கைஸ், பர்வதமலை பயணம் இனிதே ஆரம்பமாகி போகிறது. இங்கிருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த நம்ம வந்த வழி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஆட்டோ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து இப்போ உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு போல். நாங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்தப்போ இந்த பக்கம் ஆட்டோலாம் வராது, ஃபுல்லாக முன்னாடியே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நம்ம நடந்து வர மாதிரி இருக்கும். ஒரு 4-5 கிலோமீட்டர் நம்ம நடந்து வரணும், அட்லீஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டராக நம்ம நடந்து வரணும். அண்ட் இதோ இந்த இடத்துல சாமியை கும்பிட்டுட்டு நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கோவிலோட மூலவரா வீரபத்ரர் இருப்பாரு. நீங்க எப்போ இங்க வந்தாலும் சரி, இந்த கோவிலுக்கு வெளியிலேயே அன்னதானம் கிடைக்கும். நீங்க வருஷத்துல எந்த நாள் வந்தாலும் சரி, மலையேறதுக்கு முன்னாடி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வீரபத்ரர் கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க தெம்பா மலை ஏறலாம். ப்ரோ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, வாங்க அல்டிமேட். வயிறார சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சோம். நீங்க மலையேற ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு அறிவிப்பு பலகை இருக்கும். இதை தெளிவா படிச்சுட்டு ஏறினாலே மலை ஏறும்போது குப்பையெல்லாம் போடக்கூடாதுன்னு நம்மளுக்கே தோணும். நான் எதுக்கு இப்ப இதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு தோணலாம், ஆனா மலை ஏற ஏற உங்களுக்கே புரியும் நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னு. ஒரு வழியாக ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
இனி ஸ்ட்ரெயிட்டாக செங்குத்தான பாதைகளை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். அண்ட் இந்த பர்வதமலை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டோட தென் கைலாயம்னு அழைக்கப்படுற இந்த நம்ம என்ன சொல்ல வெள்ளிங்கிரி இருக்கு இல்லையா, வெள்ளிங்கிரியில் பொண்ணுங்கனால ஏற முடியாது, அங்கே ஏற முடியல, வெள்ளிங்கிரியில் ஏற முடியலையே அப்படின்ற வருத்தப்படுற பெண்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இதோ நம்ம சுஜி மாதிரி இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பர்வதமலை வரலாம். இந்த மலை ஏறுறது கஷ்டம்னு தெரிஞ்சுமே இங்கே எதுக்காக இவ்வளோ ஜனங்க வராங்கன்னா அதுக்கு 2 காரணம் தான். ஒன்று கடவுள் மேலேயும் ஆன்மீகத்து மேலேயும் இருக்கிற பக்தி, இன்னொன்று இந்த மாதிரி அட்வென்ச்சரான ட்ரெக்கிங் மலையில இருக்கிற ஒரு ஆர்வம். அதுக்கு தாங்க நான் முன்னாடியே சொன்னேன் இது ஒரு ஆன்மீகம் கலந்த அட்வென்ச்சர் பயணம்னு. இதோ அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா பட்டையெல்லாம் போட்டுட்டு பக்தி பலமாக நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே போக வேண்டியதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு பாதை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரடு முரடான பாதை, அதுக்கடுத்து கம்பி பாறை, அதுக்கப்புறம் கடப்பாறை பாதை, அதுக்கப்புறம் ஆகாய பாதை, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது எல்லாமே நம்ம போக போக பார்க்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல இருந்து படிக்கட்டு பாதை ஆரம்பிச்சிடும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 1263 படிக்கட்டு. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு எங்கள் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த மொத்த மலையில நாங்கள் 3 பேர், நாங்கள் 4 பேர் மட்டும் தான் ட்ரெக் பண்ண வந்திருக்கோம் நினைக்கிறேன். காடே வெறிச்சோடி போய்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பூச்சி சத்தம் கூட இல்லை கேட்குது. கரெக்டாக ஒரு 450 650 படிக்கட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி ஒன்று போகும். எனக்கு எக்ஸாக்டாக எத்தனை படிக்கட்டுன்னு எனக்கு தெரியல. உள்ளே போனோம்னா ஒரு சித்தர் கொகைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. அதாவது சித்தர், அதை பொதுவாகவே இந்த பர்வதமலை பொறுத்த வரைக்கும் சித்தர்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுற இடம் இது. ஸோ அந்த உள்ளே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு சித்தர் கொகை இருக்கும், பக்கத்துலேயே ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்கும். எனக்கு எக்ஸாக்டாக எத்தனாவது படிக்கட்டுன்னு தெரியல, நான் தேடிட்டே போகிறேன். நான் எங்கே ரைட் எடுக்கிறனோ அப்போ நீங்களும் வந்துடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிளாஸ்டிக் பற்றி நான் கீழே சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பர்வதமலைக்கு மட்டும் விதிவிலக்கு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் எந்த மலைக்கு போனீங்கன்னாலுமே இங்கே வர மக்கள் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில் அப்படியே போட்டு போயிடுறாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி வேறு ஒன்று நடக்குது. இங்கே பாருங்கள், நான் இதைத்தான் சொல்ல நினச்சேன். இந்த இது எல்லாம் கூட நடக்குது. இது என்ன வோட்கா, இதெல்லாம் கூட குடிச்சு போட்டு போயிடுறானுங்க. இதெல்லாம் என்ன கணக்குன்னே தெரில. ஸோ பாதிக்கு பாதி இங்கே இருக்கிற ஜனங்களோட நம்பிக்கை பார்த்தீங்கன்னா மேலே கடவுள் இருக்கிறாரு, இந்த மனம் ரொம்ப புனிதமான மலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வழிபட்டு அவங்களோட நம்பிக்கையோட அடிப்படையின் வகையில் மேலே ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஜனங்க இருக்காங்க. அது எப்படி சொல்கிறது, இதே மாதிரி இது இப்படியே நடைமுறைக்கே வழக்கமாக இப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா இந்த மலைக்கு பர்வதமலைன்ற அந்த பர்வதமலைன்னு இருக்கு இல்லையா, அந்த பேரை தூக்கிட்டு பிளாஸ்டிக் மலைன்னு வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி இங்கே நிறைய பேர் இந்த இடத்த அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இருந்தும் இங்கே எதுவுமே மாறாது. கைஸ், நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை, நிஜமாவே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் மண்ணோட மண்ணா மக்கி போறதுக்கு தோராயமா ஒரு 20 இருந்து 500 வருஷம் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கும். அது நம்ம போடுற பிளாஸ்டிக்கோட டென்சிட்டியை பொறுத்தது. டென்சிட்டினா நம்ம தூக்கி போடுற பிளாஸ்டிக்கோட அடர்த்தி, திக்னஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொண்டு போற வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் கவர் இதெல்லாம் தூக்கி தூர போடாம நம்ம பேக்லேயே வச்சு திரும்ப வந்துட்டோம்னா அதுவே பெரிய விஷயம். இந்த பர்வதமலைக்கு மட்டும் இல்ல, எந்த மலைக்கு போனாலும் சரி இதை ஃபாலோ பண்ணா நம்மளால ஒரு சில விஷயத்தை எல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இல்ல அதர் ஸ்டேட்லயும் சரி பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போய் சாமியை பார்க்கணும்னா பணம் கொடுத்து அவர் கணக்குல கியூல நின்று அதுக்கப்புறம் தான் நம்மளால சாமியவே பார்க்க முடியும். அதுவும் வெளியிருந்து மட்டும்தான், நம்மளால உள்ள எல்லாம் போக முடியாது. ஆனா இங்க அப்படி இல்லை. நீங்க எப்ப வேணாலும் இந்த மலைக்கு வரலாம். இந்த கோவிலோட கருவறை வரைக்கும் போய் உள்ள இருக்கிற கடவுளை உங்க கையால தொட்டு வழிபடலாம். இப்படி எல்லாம் கூட இருக்கும்போது நம்மளால இந்த மலையை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரீசெண்டா வெள்ளிங்கிரி மலையோட அடிவாரத்துல கூட தமிழ்நாட்டு வனத்துறையோட ஒத்துழைப்போட மலையேற போறவங்க ஒரு சின்ன பிளாஸ்டிக், ஒரு சின்ன தீக்குச்சி கூட அவங்கள தாண்டி போகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நீங்க மேலே கொண்டு போகணும்னா கூட ஒரு 20 ரூபா பே பண்ணி டோக்கன் வாங்கிட்டு போனா மட்டும்தான் உங்களால மேலேயே அந்த வாட்டர் பாட்டில கொண்டு போக முடியும். ஒரு வருஷத்துல வெறும் 3 மாசம் மட்டும் அனுமதிக்கப்படுற வெள்ளியங்கிரி மலைக்கே அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போது ஒரு வருஷத்துல 365 நாளும் மலையேறதுக்கு அனுமதி இருக்க ஒரே இடம்னா அது இந்த பர்வத மலை தான். அதுக்குன்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மலைகளோடையும் இந்த மலையை நான் கம்பேர் பண்ணல, ஜஸ்ட் சொல்றேன். ஏன்னா நம்ம மட்டுமே இதை ஆண்டு அனுபவிச்சு அழிச்சிட்டு போயிட்டா நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மலையோட அடிவாரத்திலேயே நின்று மேலே பார்த்து சாமி கும்பிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஏன்னா இந்த மாதிரி காடுகளையும் இயற்கையும் நம்மளால சொந்தம் கொண்டாடவே முடியாது. பிகாஸ் இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயம். அதனால இந்த மலையை இங்க வர பக்தர்கள் எல்லாம் ஓவராலா பாதுகாக்க முடியலனாலும் ஓரளவுக்கு பாதுகாக்கலாம். ஏன்னா அது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. கைஸ், நான் மேலே வர்றப்ப இந்த 650வது படிக்கட்டில் ஒரு சித்தர் கோகை ரைட் எடுத்தால் உள்ளே போகும்னு சொன்னேன்ல, அது ஆக்சுவலி 650வது படிக்கட்டு இல்லை, 700வது படிக்கட்டு. இங்கே ஏதாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க, எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதுவும் இங்கே பாருங்கள், இங்கே எழுதியிருக்காங்க ஆனால் அழிஞ்சு போயிட்டு. இங்கே பாருங்களேன், அம்புக்குறி தெரியுதா, அங்கே அப்புறம் உள்ளெல்லாம் அம்புக்குறி போயிட்டுருக்காங்க.
வாங்க உள்ளே போயிட்டு வரலாம். ஸோ போகிற வழியில் உங்களுக்கு ஏதோ இந்த அம்புக்குறியெல்லாம் போட்டிருப்பாங்க. ஏதோ இந்த இடத்துல இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு வழி போகும். தயவு செஞ்சு இந்த பக்கம் போயிடாதீங்க. குரங்குத்தொல்லை அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவதிப்பட்டிருக்கேன் குரங்கு கிட்டெல்லாம் உள்ளே போய் மாட்டி. ஸோ அப்படியே இதிலே ஏறி வந்தீங்கன்னா இங்கே ஒரு குகை இருக்கும். அது வந்து எந்த சித்தர் வந்து இங்கே இருந்தாருன்றது எங்களுக்கு தெரியும். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. நானும் தேடி பார்த்தேன். இதோ வந்தாச்சு. எந்த சித்தர்ன்றது எக்ஸாக்டாக தெரியல. இதோ அங்கே இருக்கு பாருங்க வழி. இதோ அங்கே இருக்கு பாருங்க வழி. அந்த இடத்துல தான் குகை சொல்லுவாங்க ஆக்சுவலி. அந்த இடத்துல அப்படி இருங்களா. இதோ இதோ இந்த குகை தான். ஸோ மேலே அந்த இடத்துல ஆக்சுவலி சின்னதாக தெரியும் உங்களுக்கு. வைடாங்களை வச்சுருக்கேன். ஸோ அந்த இடத்துல எல்லாம் சொல்கிறேன். ஸோ இன்னும் அந்த இடத்துல கொஞ்சம் வழி உள்ளே போகும். அங்கே யார் இப்போல்லாம் போனதில்லை, நம்மளும் போக வேண்டாம். என்ன ரீசன்னா இதுக்கு மேலே போனோம்னா இந்த வவ்வாலுங்க தொல்லை அதிகமாக இருக்கும். அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. மேலே போக முடியாது. ஹெவி ஸ்மெல் ஒரு மாதிரி. அண்ட் அதனால் நம்ம கீழே போயிடுவோம். சரி, யாராவது இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்த மறக்காமல் ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிருங்க. உள்ளெல்லாம் போகலைனாலுமே ஜஸ்ட் வெளியே நின்று விசிட் பண்ணிட்டு போயிருங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து நம்ம இதெல்லாம் பார்க்காம போயிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம். கைஸ், நானும் இந்த இடத்த பற்றியும் இந்த குகையை பற்றியும் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்லலாம் இருக்கான்னு தேடி பார்த்தேன். பட் அப்படி எதுவும் பெருசாக இல்லை. பட் ஒருவேளை நீங்கள் இந்த மலைக்கு வரீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போயிருங்க. ஆமாடி, இது எப்படி அப்படியே என்ன கப்புடா. ஆமாடி, அவ்வளோதான். வந்தாச்சு. எப்படியோ மிஸ் பண்ணாமல் இதை எனக்கு பார்க்கணும்னு எழுதி இருக்கு போல. நான் பார்த்துட்டேன்டா. நம்ம ஃபஸ்ட்டு ஏற போகிற இந்த 1263 படிக்கட்டு மட்டும் ஈஸியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் கஷ்டம். ஏன் கஷ்டம், எதுக்கு கஷ்டம்னா இது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியோ இல்லை மற்ற மலைகளில் இருக்கிற மாதிரியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளால ஒரு படிக்கட்டு மேலே ஏற முடியாது. ஒரு 2 படிக்கட்டு ஏறுவீங்க, அப்புறம் ஒரு 3 அடி நடப்பீங்க, மறுபடியும் ஒரு 2 படிக்கட்டு ஏறுவீங்க. இந்த ஒரு ரீசனுக்காகவே இந்த படிக்கட்டு பாதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கைஸ், வெற்றிகரமாக நாங்கள் 1263 படிக்கட்டுகளை முடித்து விட்டோம். ஸோ பர்வதமலையோட 5 கடினமான வழிகளில் ஒரு வழியை கடந்தாச்சு. இதுக்கடுத்து கரடுமுரடான இந்த மாதிரி கற்கள் நிறைந்த பாதை, இதுக்கடுத்து கம்பிப்பாறை, அதுக்கப்புறம் கடப்பாறை பாதை, அதுக்கடுத்து ஆகாய பாதை. அதெல்லாம் பக்கத்தில் தான் இருக்கும். இது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இதோ பார்த்தாலே தெரியும். தெரியுதா? படிக்கட்டு வழி பயணத்தை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கற்களும் பாறைகளும் அதிகமாக இருக்க அட்வென்ச்சரான ஒரு வழி ஸ்டார்ட் ஆகும். கைஸ், இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் இதுக்கப்புறமா பர்வதமலைக்கு வரீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டை மட்டும் வைக்கிறேன். இதை மட்டும் கேளுங்களேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காலையில் சீக்கிரமாக ஏறி சீக்கிரமாக இறங்கிருங்க. அப்படியும் இல்லையா ஈவினிங் போல் மலை ஏறிட்டு அடுத்த நாள் காலையில் கீழே இறங்கிருங்க. ஆனால் தப்பி தவறி கூட எங்களை மாதிரி மத்தியானத்தில் மலை ஏறி மொட்டை வெயிலில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா அடித்த வெயில் அந்த மாதிரி. எங்கள் 4 பேரையும் பாரபட்சமே பார்க்காம லெஃப்ட் ரைட்டுன்னு ஒரு காட்டி தான் மேலேயே தாட்டி விட்டுச்சு. இன்னும் ஐயா நீர் போல இந்த காட்டுறீரே, எங்கள் மேலே என்ன கோவம் உனக்கு? என்ன வெயில்றா சாமி. கையெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து வெள்ளை ஆயிடுச்சேங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி உப்பு படைஞ்சிருச்சு கையெல்லாம். கைஸ், நீங்கள் மலை ஏறும்போது ஒரு சின்ன மண்டபம் ஒன்று வரும். இந்த மண்டபத்தை பாதி மண்டபம்னு சொல்லுவாங்க. இந்த மண்டபத்தை ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாதி மலையை கடந்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செம்ம கூலிங்காக இருக்குங்க. எல்லாமே ஏதோ கருங்கல் தெரியுதா? எல்லாமே கருங்கல். நல்லா கூலிங்காக இருக்குது. காற்றே இல்லைனாலும் கூலிங்காக இருக்குது. இந்தா இங்கே கூட ஒன்று இருக்குது. மண்டபத்தை சுற்றி பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம கூட வந்த கௌரி அண்ணன் நாங்கள் வாங்கின சோடா, லெமனு, சால்ட்டு இதெல்லாம் வச்சு ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தாப்புல. அதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஃபுல் எனர்ஜியோட மறுபடியும் நாங்கள் எங்கள் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம்.
நம்ம கீழே வந்து அந்த மண்டபம் பார்த்தோம்ல, அந்த மண்டபம் லிங்கம் மாதிரியே. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு லிங்கம் இருக்கும் மேலே அந்த இடத்துல. நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். ஐயனே, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? நல்லா இருக்கீங்களா? இந்தோ இவர் தான். இவரை பார்க்கறதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம ஏறிட்டு இருக்கோம். கைஸ், நீங்கள் மலை ஏறும்போது ஒரு சில இடங்கள்ல எல்லாம் ஒரு ஓரமாக இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கற்களை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, இங்கே வர்ற பக்தர்கள் இந்த மாதிரி கற்களை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கிறது மூலமாக நம்மளால் வீடு கட்ட முடியும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் மலை ஏறும்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. இல்லைன்னா நீங்கள் தண்ணி இப்படி தான் உபயோகிக்கணும். கௌரி டெமோ காட்டுவார். இந்தா போதுமா ப்ரோ? போதும். இந்த மலையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு பாதைன்னா அது கடப்பாறை பாதை தான். அது எந்த அளவுக்கு கஷ்டன்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்த்துருவீங்க. ஆனால் கடப்பாறை பாதைக்கு ஈக்குவலாக ஒரு பாதை இருக்குன்னா அது இந்த பாதை தான். கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். சோலோவாக ஏறி இருந்தால் கூட எப்படியாவது மேனேஜ் பண்ணி மேலே ஏறிடலாம். ஆனால் நாங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் கேரி பண்ணி பேக்கை தூக்கிட்டு வந்துட்டோமா, இந்த வழியை கிராஸ் பண்ணுறதுக்கே போதும் போதும் ஆயிடுச்சு. நல்ல வேலை இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இல்லாமல் போச்சு. ஒரு வேளை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் வந்து ட்ரெக்கிங் பண்ணுறதே ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம். இது எப்படி இருக்கு? இது ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த வழி மட்டும், இது மட்டும் அங்கே போகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் ஈஸி. இப்படி சொல்லியே இந்த ஆட்டுக்குட்டியை நான் மேலே ஓட்டிகிட்டு போக வேண்டியதாக போச்சு. நானும் எவ்வளோ நேரம் தான் இந்தா வந்துருச்சு அந்தா வந்துருச்சுன்னு சொல்ல முடியும்? அதாங்க எனக்கு வேறு வழியே தெரியல. பரமா சாதிச்சு விட்டு பரமா. மறுபடியும் இங்கிருந்து நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா ஒரு 2 வழி பிரியும். அந்த 2 வழியில் நீங்கள் எந்த வழியில் வந்தாலும் கரெக்டாக நீங்கள் வந்து நிற்கிற இடம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பர்வதமலைக்கு கடலாடி வழி, தென்மாதிமங்கலம் வழின்னு 2 வழி இருக்குது. கைஸ், நான் சொன்னல, அதாவது 2 வழி பிரியும். கடலாடி வழி, தென்மாதிமங்கலம் வழின்னு 2 வழி சொன்னேன் இல்லையா? சுதா இங்கே போர்டு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் கடலாடி வழி, நம்ம வந்தது தென்மாதிமங்கலம் வழி. இந்த பக்கம் வந்தாலும் நம்ம வரலாம், இந்த பக்கம் வந்தாலும் வரலாம். ஸ்டில் எங்கே வந்தாலும் நம்ம கரெக்டாக வந்து சேர இடம் இதுவாக இருக்கும். போகிறப்ப வேணால் அந்த கடலாடி வழியாக போக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதே வழியில் இறங்கிடலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே இவ்வளோ வெயிட்டை வச்சுக்கிட்டு எங்களால் மேலே ஏற முடியல. அதனால தான் உட்கார்றதுக்கு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து தான் நாங்கள் மேலே ஏறி போக ஆரம்பித்தோம். நான் மொத்தமாக ஒரு 5 வழி சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு 2 வழி நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இது வந்து 3வது வழி, அதாவது கம்பி பாதைன்னு சொல்லுவாங்க. நம்ம மேலே ஏறும்போதே இந்த வழியை கவனமாக கிராஸ் பண்ணணுன்றதுக்காக நடுவில் ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. இதை பிடிச்சு நம்ம சேஃபாக மேலே ஏறினா சரி, கம்பி பாதை ஓவர். இன்னும் எவ்வளோ முறை நாங்கள் இங்கே வந்தாலும் இந்த இடத்த மட்டும் நாங்கள் மறக்கவே மாட்டோம். ஏன்னா ஒன்று சொல்லுவாங்களே, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அதை ஏன் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. செம்மையா இருக்கு இந்த பிளேஸ். இன்னும் சிறிது தூரங்களே உள்ளன உச்சியை அடைய. இந்த வியூவை பார்க்கறதுக்கு ஒர்த்து. வரலாம் ஏறி. அந்த பக்கம் தான் சன்செட் ஆகும். அந்த இந்த இந்த மலைக்கு பின்னாடி தான் ஆவாப்புல சன்செட் ஆகுறது. பட் வியூ பாருங்க, நல்லா இருக்கும். இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயந்தான், உங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டான டைமில் உங்ககிட்டயே கொண்டு வந்து சேர்த்திரும். ஏன்னா ஒரு பொல்யூஷனான வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து இந்த மாதிரி காடு மலைன்னு போக ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா, இந்த இயற்கை தான் உங்கள் சாம்ராஜ்யம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லாவலோடு எதிர்பார்த்து வந்த பர்வதமலையோட ஹாட்ஸ்பாட், அதாவது இந்த ஏணிப்பாதை, அந்த பக்கம் கடப்பாறை பாதை. போகும்போது கடப்பாறை பாதை வழியாக போயிட்டு ரிட்டன் வரும்போது ஏணிப்படி வழியாக வந்துடலாம். நாங்கள் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக இந்த பாதையில் ஏற ஆரம்பித்தோம். இந்த கடப்பாறை பாதையை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயந்தான், எந்த அளவுக்கு நம்மளால் கவனமாக மேலே ஏற முடியுமோ அந்த அளவுக்கு கவனமாக நம்ம பார்த்து மேலே ஏறணும்.
அதாவது இந்த பர்வதமலையிலேயே ரொம்ப டஃபஸ்டான ஒரு சீஃபான ஏரியா இது. கடப்பாறை பாதம்பாங்க. விச் மீன்ஸ் இதோ இங்கே தெரியுதா, இந்த மாதிரி கம்பி, இந்த கடப்பாறை இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கடப்பாறையெல்லாம் குத்தி நட்டு வச்சுருப்பாங்க. இதை பிடிச்சி தான் நம்ம ஏறணும். ஏறும்போது பிடிங்கிருச்சுன்னா தெரிச்சிருவோம் பின்னாடி. இந்த வழியும் இந்த மலையும் இவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சும் இன்றைக்கும் இங்கே வர்ற ஜனங்க வந்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறமும் இங்கே வரதான் போகிறாங்க. இன்னும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, இதை மட்டும் யாராலையும் மாற்ற முடியாது. வேற லெவலியா சத்தியமா. ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இது. இப்போ மட்டும் இல்லை, எத்தனை முறை பர்வதமலைக்கு வந்தாலும் இந்த வைப்பு இப்படியே தான் இருக்கும் பர்மனண்ட்டாக. ஏறி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதோ இந்த மாதிரி பாறை குடஞ்சி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பிடிச்சி தான் ஏறணும். நம்ம கடப்பாறை பாதையில் ஏறி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன மண்டபமும் ஒரு பெரிய வியூ பாயிண்ட்டும் இருக்கும். இந்த மண்டபத்தை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். பட் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் ஏறி வந்ததை இங்கே நின்று அழகாக பார்க்கலாம். இதோ அதான் நம்ம வந்த வழி. அப்புறம் அந்த கோவில் இப்படி வந்து இதில் ஏறி வந்துட்டோம். நல்லா இருக்கு. ஐ ஃபீல் குட். இன்னொரு விஷயம் என்னென்னா, பேக்கெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். உள்ள ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டிலெல்லாம் இருக்குல்ல, குரங்கெல்லாம் எங்களை சுற்று போடுறாங்க. அதனால் அவங்ககிட்ட இருந்தெல்லாம் நைஸாக தப்பிச்சு நாங்கள் சேஃபாக மேலே ஏறி போகணும். வாங்க போகலாம். இங்கிருந்து நம்ம அடுத்து போக போகிற வழி 5வது வழி. அதாவது இந்த பர்வதமலையோட உச்சிக்கு போகிறதுக்கான கடைசி வழி. அந்த வழியை ஆகாய பாதைன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 பெரிய பாறைகளுக்கு இடையில சின்ன சின்ன படிக்கட்டுகளாக இருக்கும். அது வழியாக தான் நம்ம ஏறி போகணும். ஆனால் அதில் ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த வழியும் கஷ்டம். மேலே ஏறி போறக்குள்ள நம்ம ஒரு வழியே ஆயிடுவோம். நானாச்சும் பரவாயில்ல அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி மேலே ஏறிட்டேன். ஆனால் என் கூட வந்த 3 பேர் இருக்காங்களே, ரொம்ப பாவங்க. அதுலேயும் எங்கள் கூட வந்த சுஜியெல்லாம் ஒரு படி மேலே போய் ஔவையார் பாட்டி ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இப்போ இவ்வளோ வேலையெல்லாம் போட்டே நமக்கு இவ்வளோ பயமா இருக்கு, ஏறி வர்றது கஷ்டமா இருக்கு. அந்த காலத்துல எப்படி ஏறி வந்து சாமி கும்பிட்டுருப்பாங்க? சீரியஸா எனக்கு உண்மையே தெரிஞ்சாகணும். அதுதான் சுஜி, அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். கண்டிப்பா. நாங்க இந்த வழியா மேலே ஏறும்போது கொஞ்சம் பேர் சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருந்தாங்க. வந்தவங்க என்ன நினைச்சாங்கன்னே தெரியல, திடீர்னு நம்ம சுஜியை பார்த்து என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் சுஜியை பார்த்து கத்துறது என்ன, கை தட்டுறது என்ன. இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சுஜிக்கு பின்னாடி ஒரு 2 பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் இவங்க கண்ணுக்கே தெரியல போல. என்ன ஒன்று, இதை நாங்கள் பண்ணியிருக்கணும், ஆனால் அவங்க பண்ணிட்டாங்க. பட் எனிவேஸ், சுஜி இஸ் கிரேட். நண்பர்களை வெற்றிகரமாக சந்தோஷம் வெற்றிகரமாக பர்வதமலை உச்சிக்கு வந்து சேர்ந்துட்டோம். பாடி. அண்ட் ஃபைனலி நாங்கள் 4 பேரும் சேஃபாக மலை உச்சிக்கு வந்து சேர்ந்தோம். இன்னைக்கு நம்ம வந்த இந்த 5 வழியில் எந்த வழி கஷ்டம்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 வழியுமே கஷ்டம் தான். ஏன்னா பொதுவாகவே ட்ரெக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற போகிற மலையோட சுச்சுவேஷனை வச்சு தான் நம்ம பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில மலைகளில் ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இன்னொரு சில மலைகளில் ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் எது எப்படியோ ஏறணும்னு முடிவு பண்ணிட்டா ஏறிடணும். சரி, ரைட்டு. இப்போ இந்த பர்வதமலையோட வரலாறு என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பர்வதமலைக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான 7 பெயர்கள்னா, 1 தென்கைலாயம், 2 திரிசூலகிரி, 3 சஞ்சீவிகிரி, 4 பர்வதகிரி, 5 கந்தமலை, 6 மல்லிகார்ஜுனர் மலை அண்ட் 7 நவீரமலை. இந்த நவீரமலைன்ற பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஏன்னு அப்புறம் சொல்றேன். இந்த திருவண்ணாமலையை பத்தியும் இங்க வாழ்ற மக்களை பத்தியும் நம்ம சங்ககால இலக்கிய நூலா இருக்க 10 பாட்டு இருக்கு இல்லையா, அந்த 10 பாட்டோட கடைசி 10வது பாட்டுல தான் இந்த திருவண்ணாமலையை பத்தியும் இங்க வாழ்ற மக்களை பத்தியும் இந்த பர்வதமலையை பத்தியும் குறிப்பிட்டிருப்பாங்க. பட் இந்த பர்வதமலையை அந்த பாட்டுல என்னன்னு குறிப்பிட்டிருப்பாங்கன்னா நவீரமலைன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. நான் 7வது ஒரு பேர் சொன்னேன் இல்லையா, நவீரமலைன்னு, அந்த மலை தான். இந்த மலையை நன்சை நன்னன் அப்படின்ற ஒரு குறுநீல மன்னன்
மன்னன் தான் ஆட்சி செஞ்சிருக்காப்ல. அப்புறம் நம்ம மேலே ஏறி வரும்போது ஒரு சில மண்டபங்களை எல்லாம் பார்த்தோம்ல, அந்த மண்டபங்களை எல்லாம் குறவன் நன்னன் அப்படின்ற ஒரு குறுநில மன்னன் கட்டியிருக்காப்ல. ஸோ நன்சேன் நன்னன் வேற ஒருத்தர், குறவன் நன்னன் வேற ஒருத்தர். பட் இவங்க எந்த டைம் லைன்ல இந்த மலையை ஆட்சி செஞ்சாங்கன்றது நான் தேடி பார்த்த வரைக்கும் எதுலையும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஆனா ஒருவேளை இதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா அதை கண்டிப்பா இன்னொரு முறை இந்த மலைக்கு வர்றப்ப டீட்டெயில்டா பேசலாம். அண்ட் லாஸ்டா ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா, ராமாயண காவியத்துல வர ராமரோட தம்பி லக்ஷ்மணனுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனைனால ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார்னா சஞ்சீவி மலைன்ற ஒரு மலையவே பேத்து எடுத்துட்டு போவாப்ல. இதை பத்தி மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அட்லீஸ்ட் போட்டோவாச்சும் பார்த்திருப்போம் எங்கேயாச்சும் ஆஞ்சநேயர் ஒரு மலையை தூக்கிட்டு போற மாதிரி. அப்படி அவர் அந்த மலையை பேத்து தூக்கிட்டு போகும்போது அந்த சஞ்சீவி மலையில இருந்து செதறி விழுந்த ஒரு பாகம் தான் இந்த பர்வத மலைன்னு ஒரு தகவலும் இருக்கு. அதனாலதான் இந்த மலையோட அடிவாரத்திலேயே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அதை தாண்டி இங்க வந்தா மட்டும்தான் நம்மளால இந்த மலையிலேயே ஏற முடியும். அண்ட் நான் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச தகவல்களை நான் இதுல சொல்லிட்டேன். பட் மோர் தென் இன்ஃபர்மேஷன் இதுக்கப்புறம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அதை பத்தி இன்னொரு வீடியோல நம்ம பேசலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பர்வதமலையில் 2வது நாள். ஆக்சுவலாக நேற்று ஏறி டேய் சும்மா இருங்கடா கொஞ்சம். ஆக்சுவலாக நேற்று நாங்கள் ஏறி மேலே வந்து இதோ பின்னாடி டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல டென்ட்டை போட்டாங்க. என்னால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல. என்ன ரீசன் அப்படின்னா ரொம்ப இருட்டாயிருச்சு. கோப்ரோவில் சார்ஜ் இல்லை, மெமரி கார்டு ஃபுல்லு, ஐஃபோனில் சார்ஜ் இல்லை. அதனால் எதையுமே எங்களால் ஷூட் பண்ண முடியல. அதனால் நேற்று இங்கேயே நாங்கள் டென்ட்டை போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ஆல்ட் ஆகிட்டோம். காலையில் ஒரு 6 மணி போல் எந்திரிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த சன்ரைஸ் கொஞ்சம் மேலே வந்துட்டாப்புல. நான் நிறைய பிளான் பண்ணோம் சன்ரைஸ் எல்லாம் பயங்கரமாக ஷூட் பண்ணோன்ட்டு. பட் ஸ்டில் முடியல. என்ன ரீசன்னா டயர்டு, ரொம்ப டயர்டு. ஆக்சுவலி நேற்று சாயங்காலத்துக்கு மேலே என்னால் எந்த வீடியோஸும் ஷூட் பண்ண முடியல. என்ன ரீசன்னா ஷூட் பண்ணுறதுக்கான சோர்ஸ் இருந்தாலும் எதுலேயுமே சார்ஜ் இல்லை. அதனால தான் ஈவினிங் மேலே இங்கே டென்ட் போட்டது, நைட்டு நாங்கள் ஸ்டே பண்ணது, இது எதையுமே நல்லா காட்ட முடியல. ஆனால் நாங்களும் டென்ட்டை போட்டு நிம்மதியெல்லாம் தூங்கலைங்க. உள்ளே படுத்தா குரங்கு தொல்லை, வெளியே படுத்தா கொசு தொல்லை, எப்போடா பொழுது விடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. கைஸ், மை டியர் உறவுகளை, தான் நம்ம டென்ட்டை பேக் பண்ணியாச்சு. ஒரு பெரிய வீட்டையே கட்டி ஒரு சின்ன சாக்கு பையில போட்டோம் பார்த்தீங்களா. அவ்வளோதான். நீ இதை அப்படியே ஷோல்டரில் மாட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். எங்கள் பேகும் இருக்குது, அதே மாட்டணுமா. சரி ஃபைன், மேலே போகலாம், சாமி பார்க்கலாம், திரும்பி கீழே இறங்க போகலாம். நன்றி, வணக்கம். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமார். அவ்வளோதான், எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து மாட்டிட்டு கிளம்பியாச்சு. ஆனால் உண்மை சொல்லனா பர்வதமலைக்கு இவ்வளோ ஆகாதுடா. எங்கள் கெட்டப்பெல்லாம் பார்த்தீங்களா. ஸோ பல வீடியோக்களில் பல பரிமாணங்களில் இந்த மலையை பார்த்துருப்பீங்க. பட் எங்களோட பார்வையில் இந்த மலையோட விஷயமே வேறு, வியூவே வேறு. ஐயா ஈசனே, நீங்கள் கீழெல்லாம் உட்கார மாட்டீரா, மேலே போய் தான் உட்காருவீரா. அது கஷ்டமான மலையாக பார்த்து தான் போய் உட்காருவீரா. ஃபைனலி நாங்கள் 4 பேருமே மலையோட உச்சிக்கு வந்து சேர்ந்தோம். பொதுவாகவே சிவன் எந்த மலைகள்லாம் இருக்காரோ அந்த மலைகளுக்கெல்லாம் நம்ம போகணும்னா அந்த சிவனே மனசு வச்சா மட்டும்தான் அந்த மலையில நம்மளால காலை வைக்க முடியுமா அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் உண்மையாவே அவர் நினைச்சாரோ என்னமோ தெரியல, நாங்கள் 4 பேருமே அவரை பார்க்கறதுக்காக அவர் இடத்துக்கே வந்து சேர்ந்தோம். பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்குன்னு பார்த்து இங்கே யாருமே இல்லைன்னா பெருசாக கூட்டம் இல்லை. ஒருவேளை நாங்கள் வீக் டேஸில் வந்தனால பெருசாக கூட்டம் இல்லையா என்னன்னு தெரியல. பட் இன்னைக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் எல்லாருக்குமே கிடைச்சிது. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஓகே இன்னைக்கு நமக்கு ஏதோ லக்கு போல அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு சில டைம்ல எல்லாம் இங்கே பயங்கர கூட்டமாக இருக்கும். உள்ளே போய் சாமியை பார்க்குறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். பட் எப்படியோ எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. இறங்க ஆரம்பிச்சாச்சு. வெயிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் மேல ஏற ஆரம்பிக்கிறாப்புல. வாங்க, நேற்று இதே மாதிரி இருந்து அவசரப்பட்டு லேட்டா ஏறி வெயில்ல மாட்டிக்கிட்டோம். இன்னைக்கு சீக்கிரமா இறங்க போறோன்ற பேர்ல லேட்டா இறங்கி வெயில்ல மாட்ட போறோம். அண்ட் ஃபைனலி ஐயனை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் நிம்மதியாக கீழே இறங்க ஆரம்பித்தோம். இதுக்கப்புறமா நாங்கள் எப்போ இங்கே வருவோம்னு எனக்கு தெரியாது. ஆனால் பார்த்த வரைக்கும் நாங்கள் 4 பேருமே ஃபுல்லி ஹாப்பி. சென்று வருகிறோம் ஐயனே, அடுத்த டைம் பார்க்கலாம்.
கைஸ் நாங்கள் ரிட்டன் கீழே இறங்கும்போது ஏணி பாதை வழியாக கீழே இறங்கிட்டோம். நேற்று நம்ம கடப்பாறை பாதையில் ஏறுறதுக்கு முன்னாடி ஏணி பாதைன்னு ஒரு இடத்துல சொன்னோம் இல்லையா, இந்த ஏணி பாதையை பொறுத்த வரைக்கும் கடப்பாறை பாதையில் ஏற முடியாதவங்க இந்த ஏணி பாதை வழியாவே மேலே ஏறி சாமியை பார்த்துட்டு மறுபடியும் இந்த ஏணி பாதை வழியாவே கீழே இறங்கிடுவாங்க. ஆனால் உண்மை சொல்லணும்னா நேற்று நம்ம கிராஸ் பண்ணி வந்த 5 பாதையை விட இந்த ஏணி பாதை ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோவை பார்க்குற உங்களில் யாராச்சும் இதுக்கு முன்னாடி இந்த பர்வதமலைக்கு வந்து இந்த ஏணிப்படியில் இறங்கின எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்க, அதாவது நம்ம மலை ஏறும்போது இறங்கும் போதும் பைரவர் வந்து நாய் வடிவத்தில் நம்ம கூட வருவாராமா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் வராப்பில் பாருங்க. ஹாய் ப்ரோ. சரி வாங்க, பார்த்து வாங்க பைரவரே. கைஸ் இந்த வீடியோக்கு எண்டு கார்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன், கேட்டு போயிருங்களேன். நீங்கள் இப்போ பார்த்த இந்த அழகான பர்வதமலையை வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இங்கே வந்தேன். அந்த டைம்லையும் என் கூட நம்ம கௌரி அண்ணன் இருந்தார், கூடவே கலைன்னு சொல்லி இன்னொரு பிரதரும் வந்திருந்தாரு. நாங்கள் 3 பேரும் நல்லபடியாக மலை ஏறி வீடியோ ஷூட்டு பண்ணி முடித்தோம். ஆனால் எப்படின்னு தெரியல, நான் ஷூட் பண்ண வீடியோவோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு 13 ஃபுட்டேஜை காணும். உண்மையாகவே காணுமா இல்லை நான் எதுவும் ரெக்கார்ட் பண்ணாமல் வெறும் கேமராவை பிடிச்சிட்டு பேசிட்டு போனேன்னா எப்படின்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது மட்டும் ஒரு மாதிரி மர்மமாகவே இருக்குது. சரி போனது போயிருச்சு, சரி நம்ம வேற ஏதாச்சும் லொகேஷன்ல போய் வீடியோ ஷூட் பண்ணலாமேன்னு யோசிச்சேன். ஆனா எங்க சுத்தி எப்படி யோசிச்சாலும் என் மைண்ட்ல இந்த மலை மட்டும் ரிப்பீட்டடா ஓடிட்டே இருந்துச்சு. அதனால நாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம நாங்க இன்னொரு முறை இந்த பர்வதமலைக்கு வந்து ஷூட் பண்ண வீடியோவை தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அண்ட் இவ்வளவுதாங்க நான் சொல்ல வந்த அந்த குட்டி ஸ்டோரி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொதுவாகவே சிவன் மலைகளை பொறுத்த வரைக்கும் அவர் மனசு வச்சா மட்டும்தான் நம்மளால ஏற முடியுமா. அப்படி ஒரு வேளை அவர் இன்னொரு முறை மனசு வச்சு இங்க வர்றதுக்கான அனுமதி அவர் கொடுத்தா ஃபியூச்சர்ல கண்டிப்பா என்ன மாதிரி நிறைய பேரை நான் இங்க கூட்டிட்டு வருவேன், கூட்டிட்டு வரதான் போறேன். கண்டிப்பா அப்படி ஒரு நாள் வரும்னு நான் நம்புறேன். ஆனா நம்ம என்ன பிளான் பண்ணாலும் எவ்வளவு கணக்கு போட்டாலும் பட் ஃபைனலி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி